என்னங்க? எந்திரிங்க. தரங்க. இங்க பாருங்க, கண்ணு தரங்க. ப்ளீஸ் கண்ணு தரங்க, கண்ணு தரங்க. எழுந்திருங்க. இல்ல எங்களை காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? நான் அப்பாவை இங்க தானே பார்த்தேன். நான் எப்படியாவது இவரை பத்திரமா மறுபடியும் அப்பா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடணும். அப்பா, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு தனு. அந்த நிக்கிலோட சேர்ந்து என் அண்ணனையே நீ கொல்ல பிளான் பண்ணிருக்கல. நீ பார்த்துட்டே இரு தனு. You just wait and watch. ஒருவேளை என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, எந்த பிளானும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவேன். உங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன்? How could you? How could you தனு? How could you? ஏன் அண்ணனை தனு உனக்கு கொல்லணும் இருந்தா அந்த பிரக்யாவை கொண்டு இருக்க வேண்டியதானே? அந்த பிரக்யாவை கொல்ல அவ ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் கொல்ல. ஆனா எதுக்காக என் அண்ணனை கொன்ன? பிரக்யாவை மட்டும் கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு தடவை அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா அபி வந்து காப்பாத்திருவான். அதோட நிறுத்தினா கூட பரவாயில்லையே. ஆனா அவன் அதையும் தாண்டி அவளை இன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டான். இதை என்னால டாலரேட் பண்ண முடியாது. அபிய சொந்தமாக்கிக்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண? எல்லாத்தையுமே இழந்துட்டு அவன் பின்னாலேயே சுத்தினேன். ஆனா அவன் எப்பவுமே அந்த பிரக்யா பின்னாடிதான் சுத்தினான். ஒரு தடவை அபிய பத்தி யோசிக்காம ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாராலியா? அப்ப உனக்கு ஏன் மேல பரிதாபம் வரும்? என்ன உயிரோடையே பொணமாக்கிட்டாங்க. நீ பேச வேண்டியதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல தனு. உன்னோட லைஃப் இப்ப முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக என் அண்ணனையே நீ கொல்ல முயற்சி பண்ணுவியா? அவன் என் அண்ணங்கிறதையே நீ மறந்துட்ட. இந்த உலகத்துல என் அண்ணனை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல தனு. Oh
இங்க பாரு தனு, இத புடி. நீ இப்போ உடனே நிக்கிலுக்கு போன் பண்ற. என் அண்ணனை தேட சொல்லு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கலானா ஐம் ஷூர் அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் உயிரோட தான் இருக்கணும். ஐ நோ அண்ணாக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. முதல்ல அந்த இடியட்க்கு போன் பண்ணி என் அண்ணன் எங்க இருக்கான்னு அவனை தேட சொல்லு தனு. அவனை ஒழுங்கா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லு. என் அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தான் நீ உயிரோட இருக்க முடியும். ஒருவேளை என் அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் உன்னை கொன்னுடுவேன். உன்னோட வீட்டுல இருக்கேங்கிறதுக்காக நீ மிரட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நீ இப்படி என்ன மிரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. யார்கிட்ட எல்லாமே இருக்கோ அவங்க எதையுமே இழக்க பயப்பட மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணிக்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இன்னொரு தடவை நீ என்ன மிரட்டின நேரா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவேன். நான் பண்ண எல்லா கிரைம்ஸையும் ஒத்துக்குவேன். அது எல்லாத்துக்குமே நீதான் எனக்கு பார்ட்னர்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் எனக்கு மாஸ்டர் மைண்ட் நீ தானே. என்னோட லைஃப் எப்படியோ நாசமா போயிடுச்சு. ஆனா உன் லைஃபையும் நான் கெடுக்காம விட மாட்டேன். என்ன ஃபாலியா, என்னாலயும் உன்னை அடிக்க முடியும். என்ன அடிப்பியா? அடிச்சு காட்டுறேன் பாக்குறியா? தனு நீ ஓவரா பேசுற. அலியா அலியா, என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வெளியில யாராவது கேட்டாங்கன்னா அவங்க உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுவாங்க நீ யோசிங்க. அபி பிரக்யா செத்தாங்களோ இல்லையோ உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா கொன்னுடுவாங்க. என்னாச்சு? என்ன இது? ரத்தம். அபி எங்கம்மா? அபி 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 பிரக்யா, அபிக்கு என்னம்மா இவ்வளவு ரத்தம்? முதல்ல உள்ள கூட்டிட்டு போலாம். வாமா. பாருமா பிரக்யா, எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படிமா? அப்புறம் எப்படி உங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு அடிபட்டது? நாங்க ஒரு கார்ல ஏறி போனோம். அந்த கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கார் காட்டுக்குள்ள இறங்கி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அட கடவுளே. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் பிரபா போலீஸோட வந்திருந்தா. அவன் உங்களை எல்லா இடத்துலயும் தேடினாமா, நீங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப பயந்து போயிட்டோம் தெரியுமா? ரொம்ப நல்லதா போச்சு. அபியை கூட்டிட்டு நீ இங்க வந்துட்ட. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவருக்கு முழிப்பே வரல. இப்ப என்ன பண்றது? இங்க பக்கத்துல யாராவது டாக்டர் இருக்காங்களாப்பா? இல்லம்மா பிரக்யா, இங்க பக்கத்துல எந்த டாக்டருமே இல்ல. ஆனா பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கு. நான் போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து தேவையான மருந்து வாங்கிட்டு வரேன். நீ எதுக்கும் பயப்படாதமா, அபிக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவான். நீ கொஞ்சம் கூட பயப்படாத, அபிக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. நான் போய் மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆனா அப்பா, மறுபடியும் அந்த ரவுடிங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடும். வேணப்பா நீங்க. இல்லம்மா, எனக்கு அந்த ரவுடிங்களை பார்த்து பயமே இல்லை. இதுவரைக்கும் நான் எனக்காக தான் வாழ்ந்தேன், சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். இதோ பாருமா,
உன்னை என் மூத்த மகன் சொன்னேன். அப்படித்தான் நினைக்கிறேன். உனக்கு என்னால உதவ முடியலன்னா நான் இவ்வளவு நாள் இருந்து என்ன பயன்? என் வாழ்க்கையில அர்த்தமே இருக்காதுமா. இந்த வாழ்க்கையை 4 நாள் தானம்மா. 2 நாள் நமக்காக வாழ்றோம், 2 நாள் மத்தவங்களுக்காக வாழணும். அம்மாடி, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? போய் தண்ணி சூடு பண்ணு, காயத்தை தொடச்சி ரத்த கரை எடுத்துரு. நான் போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரே கனாயின் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன். மெய்யாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். பாத்து போங்க. என்னாச்சு? ஏய், சொல்லுங்கண்ணா. பாத்து பாத்து. அண்ணா பாத்து. அதான் வண்டி. அதான் வண்டி. அதான் வண்டி தானே. டேய் அண்ணா, வண்டி கடிச்சிச்சு. ஆனா அவங்க 2 பேரும் இங்க இல்ல. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. இங்க இருந்து ஓடிட்டாங்க. அண்ணா இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அவங்க 2 பேரும் செத்து போயிருக்கலாம். ஏதாவது மிருகம் வந்து கூட அவங்களை இங்க வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். வாங்கடா, பாஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம். அண்ணா நில்லுங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம கமாண்டோ எப்ப என்ன சொல்றானே தெரியாதுண்ணே. அவங்க 2 பேரையும் எடுத்துட்டு போன அந்த மிருகத்தை தேடுங்கன்னு அவரு சொன்னாலும் சொல்லுவாருண்ணே. நான் சொல்றது சரிதானே? ஆனா அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லித்தானே ஆகணும். ஆனா இந்த வேலையை முடிச்சா தானே நமக்கு துட்டு கொடுப்பாங்க. ஆமாண்ணே. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? வாங்கடா, வாங்க. என்னடா வெறுங்கை வேஸ்ட் வரீங்க? கமாண்டோ, வண்டி அங்கதான் இருக்குது. ஆனா அவங்க 2 பேர் டெட் பாடி அங்க இல்ல. அதுக்கு அர்த்தம் ஏதாவது மிருகம் அவங்கள துண்டுருக்குன்னு அர்த்தம். ஆமாண்ணே, அப்படிதான் நடந்திருக்குன்னு தோணுது. நாம இந்த காட்டுல எத்தனை நாளா சுத்திட்டு இருக்கோம்? 2 3 3 நாள். 3 நாள்ல 3 நாள் சுத்தினதுல பெரிய மிருகத்தெல்லாம் விட்டு ஒரு பறவை பறக்கிறதையாவது பாத்தீங்களாடா? ஆமாண்ணே, பார்த்தனே. காக்கா. காக்காவை நானும் பார்த்தேன். அப்படின்னா காக்கா தான் அவங்கள தூக்கிட்டு போயிடுச்சா? இந்த காட்டுல மிருகம்லாம் எதுவுமே இல்ல. அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. அத புரிஞ்சுக்கங்கடா. நீங்க எல்லாம் எதுக்குமே லாய்க்கலடா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு கையெடுங்கடா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்துகிட்டே இருக்கு. கமாண்டோ, இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அப்படி பாக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். வாங்கடா. கார் இந்த பக்கம் தானே விழுந்து கிடக்கு. இந்த பக்கம் போங்கடா. போங்கடா. டேய் மறுபடியுமா? பாத்துனே அண்ணா, பாத்துனே. மெதுவா வாங்கண்ணே. பாத்து வாங்கடா. பாத்து போங்கண்ணே. பத்திரம். அதிசயமா இருக்கடா. ஒவ்வொரு தடவை என்கிட்ட மாட்டும் போது எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து பள்ளத்துல விழுந்திருக்காங்க. அப்படி இருந்தும் பொழைச்சிட்டாங்களே. இனிமே கான்ட்ராக்டுக்காக அவங்கள கொல்ல போறதில்ல. அவங்க 2 பேரையும் கொலை பண்றதுதான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியமே.
எப்பவுமே என்னை விட்டு போக கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். பிரக்யா 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 என்னாச்சு என்னாச்சு? நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு என்னாச்சுங்க? ரொம்ப வலிக்குதா உங்களுக்கு? என்னாச்சுங்க? நான் இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடுங்க. என்னாச்சு? என்ன செய்து உங்களுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. உடம்பு முடியலையா? ரொம்ப வலிக்குதா? என்ன செய்துன்னு என்கிட்ட சொல்லுங்க. நீ நல்லதானே இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நான் தப்பிச்சிட்டேனா? ஆமாங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. நானும் நல்லா இருக்கேன், எல்லாமே ஓகே தான். இல்ல நான் எப்படி தப்பிச்சேன்? நான் வண்டியில இருந்தேன், என் வண்டி பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. வண்டி மலையில இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நம்ம ஊர்ல தான் இருக்குமா இல்ல வேற எங்கேயாவது இருக்குமா? என்ன ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து யார் கூட்டிட்டு வந்தாங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் பிரபாவோட பேசிட்டு இருந்தேன். இங்க பாரு பிரபா, இது என்னோட கடைசி ரிக்வெஸ்டா. எப்படி நீ இது வரைக்கும் என் கூடவே இருந்தியோ அதே மாதிரி பிரக்யாவுக்கும் பாட்டிக்கும் நீ எப்பவுமே துணையா இருக்கணும்டா. நான் பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களை நல்லபடியா பாத்துக்க சொன்னேன். சொல்லுங்க, அப்புறம் வேற என்ன நடந்தது? நீங்க வண்டியை நிப்பாட்டுங்க, வண்டியில இருந்து இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி அப்ப நிறுத்த முடியாது. வண்டியில இருக்கிற பிரேக் வேலை செய்ய மாட்டேங்குது, ஹேண்ட் பிரேக் வேலை செய்யல. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது நீ எனக்கு கால் பண்ண. நீ வண்டியை நிறுத்த சொல்லி என்கிட்ட சொன்ன. ஏதாவது பண்ணி அந்த வண்டியை எப்படியாவது நிறுத்துங்க ப்ளீஸ். ஆனா என் வண்டியை நிறுத்தவே முடியல. மலையில இருந்து வண்டி பள்ளத்துக்கு போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னா நான் எதை மறந்துட்டேன்? நான் யாரு? என்ன பேசுற நீ பிரக்யா? நீ என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை நான் அப்படி மறப்பேன்? இல்ல உங்களுக்கு தெரியாதுங்க, நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? நான் இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேங்க. கடவுளை எப்படி வேணும் தெரியுமா? இந்த நாளுக்காக நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க பழைய மாதிரி ஆயிட்டீங்க. என்னாச்சு? நான் கோமலா இருந்தேனா? இல்ல கோமலா இல்ல. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப நான் உங்களை தேடுறதுக்காக கிளம்பினேன். எல்லா இடத்துலயும் தேடினேன். நீங்க அப்ப மயக்கத்துல இருந்தீங்க. நான் உங்களை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூட கை விரிச்சிட்டாரு. ஆனா ஏதோ மேஜிக் நடந்து உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. ஆனா முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. மறந்து போயிட்டனா என்ன அர்த்தம்? நீங்க ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி 2 வருஷம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நம்ம 2 பேருக்கும் நடந்த கல்யாணம், நாம 2 பேரும் ஒன்னா லவ் பண்ணது, அப்புறம் நம்ம 2 பேரோட உறவை மறந்துட்டீங்க. நான் யாருங்கிறதையே மறந்துட்டீங்க.